சக்ரா பொருட்டோ கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். இது போக ககாஷி மூலமா வின்ஸ்டைல் ரசிகனை கத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அவனோட வின்ஸ்டைல் டிஃபரெண்டா கிரீன் கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம கம்ப்ரஷன் ரசிகன் அதோட அப்கிரேட் லெவலான சூப்பர் ஹை கம்ப்ரஷன் ரசிகன் ஒன்னு உருவாக்கியிருப்பான். ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸிங் சைஸை ரொம்ப மைன்யூட்டா சுருக்கி எய்ம் பண்ணி ஒரு பாயிண்ட குறி வச்சு அடிக்க முடியும். இது நார்மல் ட்ரெஸ்ஸிங்கை காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல் ஆனது, ரொம்ப ஆபத்தானதும் கூட. இது எல்லாத்துக்கும் மேல இது எல்லாத்தையும் தாண்டி கம்ப்ளீட்டா வேற லெவல்ல ஒரு ரசிகனை கண்டுபிடிச்சிருப்பான். அதுதான் ரசிகன் உசுகிகோ. இது மூலமா பிளானட் ஸ்பின்னையும் ஒருத்த உடம்புக்குள்ள அனுப்பி அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க முடியும். ஒன்ஸ் இந்த ரசிகனை யூஸ் பண்ணி ஒருத்தனை அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பொருட்டோவே அதை ரிலீஸ் பண்ற வரைக்கும் அவன் ஆட்டம் தள்ளாட்டம் தான். அப்படியே இல்லனா இந்த உலகம் எப்ப சுத்துறதை நிறுத்துதோ அப்போ அதுவும் நின்றுடும். அது நடக்க வாய்ப்பு இல்ல. ஏன் உலகம் சுத்தினதுக்கு அப்புறம் அது நிக்கும் அப்படின்னா இந்த உசுகிகோ பூமியோட சுழற்சியோட கம்பெனான ஒரு ரசிகன். இதை வச்சு அடிச்சா ஆப்பனண்ட்டுக்கு வெளிக்காயம்னு பெருசா எதுவும் இருக்காது. ஆனா உள்ளார ஒரு காட்டு காட்டிரும். இது முழுக்க முழுக்க பொருட்டோவை அப்கிரேட் பண்ண ஒரு ஜுட்சு.